ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கறதுல. கனவா இல்லை காற்றா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். கனவு இல்லை, நினைவு. In presence it is happening, which was created by somebody, which is coming through us. Good things it is not created by us. நல்ல விஷயம் நம்மளால உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுல ஆணித்தரமான ஆள். Good things it is not created by us. It is created by somebody. It is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. இப்படின்னா கிளாப் பண்ணணும். ஒரு அருமையான கிளாப் பண்ணலாமே. அப்படின்னா தெய்வமே நேர்த்தி வரைக்கும் பணம் கட்டல 1500 ரூபாய். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு அப்பா பென்ஷன்ல வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பிகாம், பிஜிடிஎல்ஏ, பிஜிடிஎம், எம்பிஏ, ஹெச்ஆர் படிச்சது. படிப்பு ஒருவனை செதுக்க வேண்டும். நான் மனுஷனா பிறந்தா 3 இடத்துல நுழையக்கூடாதுன்னு பயிற்சி கொடுக்குறேன். எங்க கொடுக்குறேன்னா குடிசையில கொடுக்குறேன், கிராமத்துல கொடுக்குறேன். என்ன சார் பர்சனலா ஒன்றும் காசு வராது. நம்ம சௌக்கியமா இருக்கிறவங்களை பத்தி பார்த்துட்டே இருக்கோம். சில போரம்குள்ளெல்லாம் நுழையத்துக்கே தகுதி இல்லாதவர்கள் ரோட்ல நின்று ஜூஸ் கலந்து கொடுப்பேன் 10 ரூபாய்க்கு. அப்படி இருக்கும்போது மனிதர்களை மதிக்கிறோமா அப்படின்னா மதிப்பு என்பது தயவு செஞ்சு நான் கொடுக்குற ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்ப நீங்க எங்க வேணாலும் போலாம். நான் மலேசியா ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன், துபாய் ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிறாள். ஏன்னா நான் போய் பேச மாட்டேன். நான் உண்மைக்கும் நன்மைக்குமானவன். அப்படின்னா நியாயமாக அப்படிலாம் இருந்தோம்னா கவர்மெண்ட்ல ஜாப் கிடையாது. ஜாப் கிடைச்சாலும் வேலை பார்க்க முடியாது. அப்படின்னா நான் பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்து கம்பெனியில ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து கேமரா வச்சு யாரெல்லாம் தப்பு பண்றான்னு பார்க்கணும். ஒரு தகவலை சொல்றேன் நானு, யாரையாவது நீங்க தப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். மனுஷனுக்கு நோய் ஏன் வருதுன்னா because of the person is seeing in the wrong way and the person is seeing wrong people with wrong attitude. That is a drawback. So try to plan for it. Be a true person. இந்த நட்புறவில சேர்ந்ததுனால கலிவர்தன் சார் தெரிஞ்சார். ரமேஷ் சார் மூலமா ஒரு கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்ராம் 2 மாசம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். 1 ரூபா கூட பணம் போடாம எனக்கு செயின் அடக வச்சேன். 4 நாள் முன்னாடி நடந்தது. கழுத்துல இருந்த செயின் அடக வச்சுட்டேன்னு போஸ்ட் போட்டேன். பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நேத்திக்கு 40% அமௌண்ட் 14,000 ரூபாய் போட்டதுனால 28,000 ரூபாய் இந்த நட்புறவில சேர்ந்ததுனால தான் சம்பாதிச்சிட்டேங்கிறதும், நான் வாடகை வீட்டுல தான் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேங்கிறதும், வீடுதான் கடை, கடைதான் வீடுன்னு நான் பிரின்சிபலோட சில விஷயங்கள்லாம் டிராவல் பண்றேன். பிசினஸ்ங்கிறது கையில போய் கழுத்துல டை வாயில மெய்யின்னு நினைக்கிறாள். சோ அதனால have a principle, have a system, try to plan for it. Be a wrong person ங்கிறது right person. பூலோகத்தை சொர்க்கமா மாத்தணும். ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதுனால பள்ளிக்கூடங்கள பிரமாணப்படுத்திருக்காங்கறல்ல, நீங்க செய்யற நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களை இந்த புண்ணிய கர்மாவாக மாற்றும். அதனால see the good, hear the good, speak the good, do the good, feel the good with clarity. So share the goodங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த நட்புறவில வந்தா நண்பர்கள் எல்லாத்தையும் இவங்க மேடம் பேசும்போது சொன்ன கவிதை எழுதும்போது ஒருவரும் சொல்லாதீங்க ஒரு வார்த்தையை. ஒரு வார்த்தையை அந்த கவிதை எழுதுறது பாருங்க. பானை செய்பவன் குயவன் ஃப்ரெண்ட். நிறைய பேர் பானையை பயன்படுத்துறான், பானையை பயன்படுத்தணும்னு சொல்றான். பானை செஞ்சவனை பத்தி கவலைப்படுறது இல்ல. That is a wrong thing. We have to be very clear about that. Thinking about ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ங்கிற நம்பிக்கையோட நாங்கெல்லாம் வளர்றோம். அதனால ஒவ்வொரு இடத்திலையும் நாம் புனித பயணம் டிராவல் ஆகணும்னா உண்மையாலும் நீங்கள் உங்களுடைய பணத்தில் ஒரு 10% ஏழைகளுக்காக ஒதுக்கி அது குடிசைகளையும் கிராமங்களையும் knowledge has to spread immediately, money has to kept properly. பணத்தை சேர்க்க அழகு, அறிவை கொடுக்க அழகு. அறிவு படிப்பது முக்கியம் அல்ல. நான் பிகாம், பிஜிடிஎல்ஏ, எம்பிஏ, ஹெச்ஆர் படிச்சிருக்கேன். 1 ரூபா கூட படிப்பு செலவு பண்ணது இல்ல. சாஸ்திரால காலேஜ்ல ப்ரொஃபஸரா மாறினேன். அதுக்கப்புறம் பையனை படிக்க வச்சேன். ஆல்பா ஸ்கூல்ல வைஃபை சேர்த்தேன். எல்லாமே உலகத்துல இயற்கையும் இறைவனும் பரிபூர்ணமா ஃப்ரீயா கிடைக்குது. அது மாதிரி உலகத்துல எல்லாமே ஃப்ரீ தான். ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்களுக்குள்ளும் செயலுக்குள்ளும் எண்ணெயை வாங்குறது இல்ல, எண்ணெயை விற்ப, எண்ணத்தை விற்ப, எண்ணத்தெல்லாம் விற்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, if you start buying anything you are losing your money. If you start selling in everything you become a clarity on your thought. Start selling your knowledge immediately. தெய்வமே இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். நாங்க ஏன் சார் கடைசியா நீங்க வந்து ஃபீட்பேக்ல பேசுறீங்க நிறைய பேர் கேட்டுப்பாங்க. 1/2 மணி நேரம் பேசுறது முக்கியம் இல்ல. உங்க மூஞ்சிய வச்சுட்டு நாங்க 3 நிமிஷம் பேசி 1.5 நிமிஷம் வீடியோவா 2ஆ எடுத்து போட்டு அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு உங்களை பாக்கிறதுக்காக அவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வருவாங்க. இந்த மேடம் பேசுறாங்க, இந்த மேடம் என்ன பேச
நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன ஃபாலோ பண்ணி அவன் வேலை பார்த்துடணும். உங்களை ஃபாலோ பண்றதுக்குள்ள நுழைவான். நான் அவர்கள் என்னை ஃபாலோ பண்றதுக்காக இந்த பேசுற விஷயங்கள் எல்லாருமே நாங்கள் வாழ்ந்தவர்கள் வாழ வேண்டியதில்லை. மனிதனுக்கு பிறப்பு மட்டுமே இறப்பே கிடையாதுங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்துல் கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் an every person is living. Be clear about that. இங்கே உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, உயிர் பிரிவதல்ல. நான் ஒரு பயிற்சி கொடுத்தேன் சேலத்துல. இந்த பயிற்சியில பேசுனது மனிதன் ஒவ்வொருத்தருமே இறைவன் தான். உங்களுக்குள்ள திரும்பி பார்ப்பது. whenever இது ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன். whenever you are laughing, God is within you. அருணாச்சலம் பேர் சொன்னீங்கன்னா அருணாச்சல ஈஸ்வரன் வெளியில வருவார். whenever you are crying, அருணாச்சலம் is coming out. Be clear about that. Be happy and make others happy. மனிதருக்கு ஒவ்வொரு இடத்தையும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 25 இயர்ஸா பல் டாக்டர் நம்பாத பல்ல பிடிக்கிறார். பல்ல சென்டன் பண்றது பல் படி கொடுக்குறாரு. கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 20 ரூபா, தோலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 40 ரூபா. அதனால ஹாஸ்பிட்டலை நம்பாதீங்க, டாக்டரை நம்பாதீங்க. முடியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உண்மைக்கும் நன்மைக்கும் நான் படிச்ச காலேஜ் வாய்மே வெல்லும்னு நம்புற ஆளு. அதனால எந்த இடத்துல அதை போட்டுருக்காங்களோ அவங்க ஃபாலோ பண்றாங்களாங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். Friends, the great tips which was created by me recently, the concept we will throw it out whether you are saying or not, that is different. Okay, the concept is very clear. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கங்கிறது முக்கியம் இல்ல. எல்லாம் சொல்லுங்க. இப்படி கை வைக்கணும். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கங்கிறது முக்கியமே இல்ல. எப்படி பாக்குறீங்கன்னு முக்கியமே இல்ல. நீங்க உங்களையே எப்படி பாக்குறீங்கங்கிறது எனக்கு முக்கியமே இல்ல. உங்களையே பாக்குறீங்கன்றது முக்கியம் இல்ல. தெய்வமே, நான் உங்களை எப்படி பாக்குறேங்கிறதா முக்கியம். நல்லதோர் வீணை செய்து, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி நம்மை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயென. நன்றி. வாழ்க வளமுடன்.